வெரி பியூட்டிஃபுல், வெரி அட்ராக்டிவ், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ஆனால் உதிரும். புல் ரொம்ப பச்சையாக இருக்குது, ஆனால் ஒரு நாள் உணர்ந்து போகும். இன்றைக்கி அதானே இது, பசுமையாய் தோன்றும் எல்லாமே உன்னை ஏமாற்றும். எவர் கிரீன் கிராஸ் அழகு, தோற்றம், வசீகரம், இந்த பேச்சு. புல் கிராஸ் கண்ணுக்கு குளிர்ச்சி, பூ அதுவும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது, அந்த வாசனை இதெல்லாம் இருக்கும். ஒன்று உலர்ந்து போகும், இன்னொன்று உதிர்ந்து போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, காட்ஸ் வேர்ட் இஸ் பர்மனன்ட். கவனிங்க, அந்த புல் என்பது சராசரி மனிதன். கவனிங்கள், புல் என்பது சராசரி மனிதன். அடுத்து அன்பான், இந்த பூ என்பது மைட்டி மேன், வல்லமையின் மனிதன். திரும்ப சொல்லுகிறேன், அந்த புல் தானாக வளருது, ஆனால் பூ தானாக வளராது. அது ஒருத்தர் பராமரிக்கணும், கிளை நறுக்கணும், களை பிடுங்கணும், எரு போடணும், அதுக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா வெரி காஸ்ட்லி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பண்டிகை நாட்களில் மல்லிகை 2000, 3000, 4000 கிலோ. அப்படியானால் இட் ஹாஸ் டு பி வேல்யூஸ். அதை சொல்கிறார், அந்த மதிப்பெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகிடும் தெரியுமா? உதிர்ந்து போகும். சராசரி மனிதன் உலர்ந்து போவான். இன்னொருத்தர் பற்றி சொல்கிறார் ஆண்டவர், வைஸ் அண்ட் மைட்டி மேன், வைஸ் அண்ட் மைட்டி மேன் they'll fall away. எவ்வளோ பராக்கிரமசாலியாக இருக்கலாம். உலகத்தில் பார்த்தோமே, இவ்வளோ பெரிய தாதாக்கள், எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இந்தியாவை அசைத்த எத்தனையோ பேர், உலகத்தை அசைத்த, புரியுதா உங்களுக்கு? உலகத்தை அசைத்த எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்களே. தட் மீன்ஸ் சத்தியம் உண்மை. 5வது குறிப்பு, அன்சேஞ்சபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மாறாத நித்திய சுதந்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 1:4. அந்த வார்த்தை எப்படி சொல்கிறது? அழியாத, மாசற்ற, வாடாத, சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை. இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அன்சேஞ்சபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது அழியாதது, மாசற்றது, வாடாது. 2 வித்தியாசமான வார்த்தைகளை பார்த்தோம். உதிர்ந்தது, உலர்ந்தது. ஆனால் இங்கே சொல்லுகிறார் தேவன், நான் கொடுக்கிற அந்த சுதந்திரம். தமிழில் படிக்கிறேன், கேளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததினாலே அழியாத சுதந்திரம், மாசற்றது, வாடாத சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். அது அடுத்த வருஷம் போட்டது நம்பிக்கையின் சுதந்திரம்.